ஜெயலலிதாவின் மகள் என்று தன்னை கூறிக்கொண்டு ஜெயலலிதா கெட்டப்பிலேயே வலம் வரும் ஜெயலட்சுமி இன்று அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த நிலையில் அதிமுகவினரால் துரத்தப்பட்டிருக்கிறார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்ததாகவும் அதற்கான நேர்காணலுக்கு வந்ததாகவும் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு கொடுத்திருந்தோம். அன்னைக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்செட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஏன் எங்களுக்கு தெரிச்சு அடிக்கிறாங்க எனக்கு தெரியல. என் காரெல்லாம் உடைச்சிட்டாங்க, கேட்டு சாத்துறாங்க, போப்பான்றாங்க. எடப்பாடி சொல்லாம அவங்க இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இது பண்றது ரொம்ப அநியாயம். அவருக்கு கூட சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு வரணும். பதில் சொல்லிதான் ஆகணும். எடப்பாடியாரு அவங்கள கூட்டாளிகளும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா இது பெரிய லெவலுக்கு போகும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், நீங்களும் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். ஆல்ரெடி உங்க மேல தப்பான அபிப்பிராயம், தப்பான இதெல்லாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லது இல்ல எடப்பாடியாருக்கு நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற வாய்ப்பிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் அதிமுகவில் வேட்பாளர் நேர்காணல் நேற்று தொடங்கி நடந்து வருகிறது. இதில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் அதிமுக தலைமை நேர்காணல் நடத்தி வருகிறது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என கூறிக்கொண்டு இன்று அதிமுக அலுவலகத்திற்கு ஜெயலட்சுமி என்ற பெண் வருகை தந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்ததாகவும் அதற்கான நேர்காணலுக்கு வந்ததாகவும் ஜெயலட்சுமி கூறினார். அப்போது அதிமுக நிர்வாகிகளுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த பெண்ணை தலைமை அலுவலகத்திலிருந்து அதிமுகவினர் வெளியேற்றினர். இந்த சம்பவத்தால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. Subscribe to One India and never miss an update.